உங்களில் நிறையா பேருக்கு புத்தகம் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் எந்த மாதிரியான புத்தகங்கள் படிக்கிறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த ஆத்தரை படிக்கிறது, நாவலில் ஸ்டார்ட் பண்ணுறதா, இல்லை ஷார்ட் ஸ்டோரி படிக்கிறதா, எஸ்ஸேஸ் படிக்கிறதா, கவிதைகள் படிக்கிறதா, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. இதில் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அந்த விஷயமே நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனாலே கடைசி வரை எந்த புக்குமே வாங்காமல், கடைசி வரை எதுவுமே படிக்காமல், ஒரு ஆசையாக மட்டுமே மனசில் வச்சுட்டு அப்படியே போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக நான் ஒரு 5 புக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 5 புக்ஸுமே நான் ரொம்ப ரேண்டமாக பிக் பண்ணலை. உங்களுக்கு ஒரு ஆர்டர் வைஸாக இதை நான் பிக் பண்ணி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு புக்கில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 2வது புக்கு, 3வது புக்கு, 4வது புக்கு, 5வது புக், அந்த 5வது புக்குக்கு நீங்கள் வரும்போது அது ஒரு நாவல் தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஒரு காம்ப்ளெக்ஸான நாவல். ஆரம்பிக்கிறது ஒரு ஈஸியான ஒரு புக்கில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டு வர வர அந்த லாஸ்ட் புக்கை ரீச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஓகே, என்னால் இந்த நாவலை கூட படிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஸோ அந்த பேசிஸில் தான் நான் இந்த 5 புத்தகத்தையுமே செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் எல்லாமே டீட்டெயில்டாக சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு புக்லேருந்து லாஸ்ட் புக் வரை இந்த 5 புக்ஸும் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள். பிகினர் ஃப்ரெண்ட்லி புக்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்னென்னா, அது குழந்தைங்க புக்கு மாதிரி இருக்கும், இல்லைனா ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஸ்டோரி இருக்கும். ஸோ அது போரிங்காக இருக்கலாம். இந்த மாதிரிலாம் தப்பாக நினச்சிட்ருப்பாங்க. பட் ஆக்சுவலாக ஒரு புக்கோட வேலை என்ன அப்படின்னா, அதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களை அது இன்னொரு புக்குக்கு நகர்த்தி கொண்டு போகணும். அதுதான் ஒரு பெஸ்ட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லி புக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு 5 புக்கையும் நான் எந்த பேசிஸில் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதோட லாங்குவேஜ் ஈஸியாக இருக்கணும். ஏன்னா சில புக்ஸ்லாம் பேஜஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாத மாதிரி இருக்கணும். ஸோ லாங்குவேஜ் நான் எல்லாமே சிம்பிளாக தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். 2வது பாயிண்ட் லென்த்து. இப்போ அது எவ்வளோ சிம்பிளான ஸ்டோரியாக இருந்தாலும் இழுத்துக்கிட்டே போச்சுன்னா அது பிகினர்ஸ்க்கு செட்டே ஆகாது. ஸோ இந்த 5 ஸ்டோரியுமே நான் ஓரளவுக்கு ஷார்ட்டாக தான் பார்த்துருக்கேன். 3வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லாங்குவேஜு, என்ன கான்செப்ட்டு, பெஸ்ட்டு ஆத்தர், இது எல்லாத்தையும் விட அந்த புக்கு உங்களுக்கு படிக்க பிடிக்கணும். படிச்சுட்டு இருக்கும்போதே இது எப்படா முடிக்கணும்னு தோணக்கூடாது. அடுத்து என்ன, இது என்ன முடியும், அந்த புக்கை முடித்ததுக்கப்புறமும் அதை பற்றியே யோசிக்க வைக்கிற அளவுக்கு அந்த புக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். இதுதான் 3வது பாயிண்ட்டு. ஸோ நான் செலக்ட் பண்ண இந்த 5 புக்குமே இந்த 3 பேசிஸில் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் நான் ஃபஸ்ட்டாக சொல்ல போகிற புக்கு எஸ். ராமகிருஷ்ணன் எழுதின கேள்விக்குறி அப்படின்ற இந்த ஒரு புத்தகம் தான். இது ஒரு கட்டுரை தொகுப்பு. நான் ஏன் இந்த புத்தகத்தை லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னா, இது ஒரு பெரிய ஒரு லாங் ஸ்டோரியோ இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமான ஒரு கான்செப்டோலாம் இல்லை. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்க்கையை பற்றின விஷயங்கள், நமக்கு ஜென்ரலாகவே லைஃப் மேலே நிறைய கேள்விகள் இருக்கும்ல. ஸோ அது நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள், அவங்களோட அனுபவங்கள், அந்த மாதிரி தான் இந்த புத்தகம் இருக்கும். பொதுவாக பிகினர்ஸ்க்கு இருக்கிற ஒரு பிரச்சனையே என்னென்னா, ஒரு புக்கை எடுத்துகிட்டு 20 பக்கத்துலேயே போர் அடிச்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புக்கில் அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா இது கண்டினியூஸாக படிக்கிற ஒரு புக்கு கிடையாது. நீங்கள் ரேண்டமாக அப்படி ஒரு பக்கம் எடுத்து ஒரு இதில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் இந்த புத்தகம். ஸோ பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, இதில் இருக்கிறது எல்லாமே அதாவது இந்த ஆத்தர் சொல்கிற எல்லா விஷயங்களுமே நம்மளும் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு கட்டத்தில் யோசிச்சுருப்போம். ஸோ இதை படிக்கிறப்போ ஆமாம் எனக்கும் இது தோணுச்சுல, அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ ஈஸிலி எல்லாரு கூடயுமே கனெக்ட் ஆகும், ரொம்ப ரிலேட்டபிளாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த புக்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் 2வது புக் நா. முத்துக்குமார் எழுதின அணிலாடும் முன்றில். நான் ஏன் இந்த புத்தகத்தை 2வதாக வச்சுருக்கேன்னா, இன்னொன்று இது ஒரு கட்டுரை புத்தகம். ஸோ நான் 2வதும் ஏன் கட்டுரை புத்தகம் வச்சுருக்கேன் அப்படின்னா, இது ஒரு புத்தகம் வாசிக்கிற மாதிரியே இருக்காது. இட் இஸ் மோர் லைக் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இதில் இருக்கிற அந்த ஒரு எஸ்ஸே, அந்த ஒரு டாபிக்ஸுமே நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். நா. முத்துக்குமார் அவரோட அனுபவங்களை, அவரோட உறவுகளை பற்றி, ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றியும் சொல்லிட்டு வரும்போது நமக்கு ரொம்ப இமோஷ்னலாக கனெக்ட் ஆகும். லைக் இவர் அக்காவை பற்றி, அப்பாவை பற்றி, மாமாவை பற்றி, தாய் மாமா பற்றி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வரும்போது நமக்கு நம்மளோட அம்மா அப்பா அவங்க கூடலாம் பயங்கரமாக கனெக்ட் ஆகும்.
நான் அந்த புத்தகத்துக்கு சொன்ன மாதிரி இந்த புத்தகமே அப்படி தான். நீங்கள் வந்து ஒரு கண்டினியூஷனாக வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு அப்புறம் செகண்ட் அப்படி அவசியம் இல்லை. இதை வந்து நீங்கள் ரேண்டமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் எல்லாமே எந்த மாதிரி இருக்கும்னா, அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, இப்படி வந்து தமிழ் உறவு பெயர்கள் இருக்குல்ல, அது எல்லாத்த பற்றின முத்துக்குமாரோட எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு வந்து அவரோட லிரிக்ஸ் தெரியும். ஸோ அவரோட ரைட்டிங் வந்து கிட்டத்தட்ட அவர் லிரிக்ஸ் எவ்வளோ பொயட்டிக்காக இருக்கோ அதே மாதிரி தான் அவரோட நரேஷனும் இருக்கும். ஸோ அவர் வந்து ஒரு உறவுகளை பற்றியும் அவரோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டே தான் வருவார். ஸோ இது ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரியே இருக்காது. அப்படியே இவர் கூட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த புக்கு ஒரு ஈஸி ரீடுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு கம்ஃபர்டபுளான ரீடாக இருக்கும், முக்கியமாக பிகினர்ஸ்க்கு. ஸோ இந்த புக்கை செகண்டாக படிங்க. இந்த லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிற புத்தகம் வந்து அறிஞர் அண்ணாவின் தேர்ந்தெடுத்த சிறுகதைகள். இதுக்கு முன்னாடி வர நம்ம வந்து 2மே எஸ்ஸேவாக படிச்சுட்டு இருந்தோம். இப்போ தான் நம்ம ஃபிக்ஷனுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறோம். இதில் வந்து நான் ஏன் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் வந்து நாவல் போகிறதுக்கு முன்னாடி ஷார்ட் ஸ்டோரி தான் படிக்கணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். அதுலேயும் ஏன் இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் அப்படின்னா, இதில் வந்து ஒரு 10 கதை இருக்கும். இந்த 10 கதையுமே வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்டான கதை தான். பட் அதுக்குள்ளே வந்து அறிஞர் அண்ணா யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அவரோட ஸ்பீச் வந்து அவ்வளோ ஒரு என்கேஜிங்காக இருக்கும். அதே மாதிரி தான் அவரோட இந்த கதையுமே இருக்கும். ஒரு கதையுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, இந்த 10 கதை இருக்குது அப்படின்னா 10மே ஒன்றோட ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரே கதையில் ஸ்டக்கான ஒரு ஃபீல் வராது. ஒரு கதையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் கதையில் ஆரம்பித்து லாஸ்ட்டு கதையில் முடிக்கணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் ரேண்டமாக உங்களுக்கு எந்த தலைப்பை பார்க்கும்போது ஈகராக இருக்கோ அதிலேருந்தே படிக்கலாம். நானே வந்து இதில் ஒரு தலைப்பை பார்த்துட்டு தான் இந்த புக்கே செலக்ட் பண்ணி எடுத்தேன். சரோஜா ஆரணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன், சரோஜா ஆரணா என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு ஈகரில் தான் இந்த புக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் இதில் இருக்கிற எல்லா கதையுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த கதையோட லாங்குவேஜுமே ரொம்ப ஒரு சாதாரண பாமர மக்கள் எப்படி பேசுவாங்களோ, நீங்களும் நானும் எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி பேச்சு நடையில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி லிஸ்ட்டில் சொன்ன அந்த 2 புக்கும் வந்து உங்களை ரீடிங்குள்ளே கொண்டு வந்திருக்கும். ஆனால் இந்த புக்குக்கு நீங்கள் வரும்போது அந்த ஆத்தர் சொன்னதை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு பார்வை வர ஆரம்பிச்சிரும். அதாவது உங்களோட பர்செப்ஷன் அப்படின்னு ஒன்று வர ஆரம்பிச்சிரும். ஸோ நீங்கள் வந்து இந்த புக்குக்கு வரும்போது ஸ்லோலி யூ வில் பிகம் அ ரீடர். ஸோ நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு புக்கு எஸ்ராவோட கேள்விகள் வந்து உங்களை யோசிக்க வைக்கும். ஒரு வார்ம் அப் மாதிரி உங்களை வந்து ரீடிங்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு புக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு புக்கு. 2வது புக் வந்து உங்களுக்கு ஒரு இமோஷ்னல் கனெக்ஷன் கொடுக்கும். கைண்ட் ஆஃப் ஒரு இமோஷ்னல் ரீடு மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3வது புக் வந்து உங்களை யோசிக்க வைக்கும். அண்ட் 4வது புக் வந்து மக்சிம் கார்கி எழுதின உயிருக்கு விலையா. இதுவுமே ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் தான். இதில் வெறும் 4 கதை தான் இருக்கும். ஆனால் இதில் இருக்கிற அந்த நாடோடின்ற கதை மட்டும் கொஞ்சம் லாங்காக இருக்கும். மற்ற எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன புத்தகங்களுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, இது ஒரு டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்கு. மக்சிம் கார்கி அப்படின்றவர் தாய் அப்படின்ற நாவல் எழுதியிருப்பார். இவர் வந்து தமிழ் கிடையாது. இதை வந்து தமிழை எழுதியிருக்கிறது யாருன்னா சண்முகம் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன். டிரான்ஸ்லேஷன் நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த புக்கையே நான் 4ஆக லிஸ்ட் பண்ணியிருக்கேன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்த அந்த 2 எஸ்ஸேவாக இருக்கட்டும், இல்லை அந்த ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் அறிஞர் அண்ணாவோட ஷார்ட் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், அது எல்லாமே கொஞ்சம் அதோட கான்செப்ட் வந்து கொஞ்சம் ஃபீல் குட்டாக, உங்களுக்கு கொஞ்சம் கனெக்டடாக அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் இதுக்கு முன்னாடி நீங்கள் வாசித்ததோட இது கொஞ்சம் சீரியஸான ஒரு புக்கு தான். அதாவது லாங்குவேஜ் கஷ்டமாக இருக்கும், பெருசாக இருக்கும் அப்படி சொல்ல வரல. பட் இது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத், கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான ஸ்டோரியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி படித்தது எல்லாமே கொஞ்சம் ஃபீல் குட்டாகவே போயிடும். ஸோ உங்களுக்கு படிக்க நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் சமூகத்தை பற்றி, கொஞ்சம் பாலிட்டிக்ஸு, இது ஒரு டிரான்ஸ்லேட்டட் ஒர்க் அப்படின்றதுனால அவங்களோட கல்ச்சர், அவங்களோட பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்கும். இதனாலே இந்த புக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி நான் சொன்னதை விட கொஞ்சம் கான்டெக்ஸ்ட் வைஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த புத்தகம் உங்களால் படிச்சிட முடியும். ஸோ அறிஞர் அண்ணாவோட ஷார்ட் ஸ்டோரி படித்ததுக்கப்புறம் இந்த புத்தகத்தை படிங்க. ஃபைனலி நான் ரொம்ப கடைசி புக்காக சேவ் பண்ணி வச்சுருந்த ஒரு புக்கு இது தான், பெருமாள் முருகனோட பூனாச்சி. இந்த புக்கு ஏன் பிகினர்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன்னா,
இதில் இருக்கிற லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவர் கதை சொல்கிற விதம் வந்து உங்களை அப்படியே அடுத்தடுத்த பேஜஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் இப்போ இதுவே ஒரு வெள்ளாட்டுக்குட்டியோட ஒரு கதை தான், ஒரு சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டியோட கதை. ஆனால் இவரோட ரைட்டிங் அப்படி இருக்காது. அதையும் தாண்டி இந்த கதையில் நிறையா இருக்கும். லைக் வந்து அந்த சமூகத்தோட பிரச்சனை, அந்த சமூகம் எப்படி இருக்குது, அந்த வெள்ளாட்டின் கதை மூலம் அவர் என்ன சொல்ல வராரு, அதில் இருக்கிற அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண கதையை சுற்றி இவர் வச்சிருக்கிற அந்த அடுக்குகள் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இது சின்ன புக்காக இருக்குன்றதுனால உங்களுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணல. இது வந்து இதுக்கு முன்னாடி படித்த அந்த ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனுக்கு ஒரு அடுத்த ஸ்டெப் மாதிரி தான். ஆக்சுவலாக தமிழில் வந்து நாவல்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் இருக்குது. ஈவன் இதை விட சிம்பிளாக, இதை விட இன்ட்ரெஸ்டிங்காலாம் நிறைய கதைகள் இருக்கலாம். ஆனால் நான் ஏன் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி ஒரு புத்தகத்தோட வேலை என்ன அப்படின்னா, இதை நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறமும் நீங்கள் வந்து அடுத்த புத்தகத்தை தேடி போகணும். அதுதான் ஒரு சரியான முறை படிக்கிறதுக்கு. ஸோ அந்த வகையில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா பூனாச்சி வந்து உங்களை அடுத்தடுத்த புத்தகத்தை வந்து தேட வச்சிரும். நான் அந்த லிஸ்ட்டில் சொன்ன அந்த 4 புக்கையும் படிச்சுட்டு நீங்கள் இந்த புக்குக்கு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிற புத்தகங்கள் எல்லாமே அதில் என்ன சொல்ல வராங்க, அதில் என்ன கான்செப்ட் இருக்குது, அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு உங்களால் வந்து எல்லாத்தையுமே பிரித்து சொல்லிட முடியும். நான் லிஸ்ட்டில் சொன்ன அந்த 4 புக்கையும் படிச்சுட்டு கடைசியாக இந்த புத்தகத்தையும் படித்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து தானாகவே அடுத்த புத்தகம் என்ன படிக்கிறது அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி தேட ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அதுதான் என்னோடய சக்ஸஸ். ஸோ நான் சொன்ன இந்த 5 புத்தகத்தையுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா பேப்பர் பெனில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஆர்டர் வைஸ் படிங்க. நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே ஒரு புக்கு ரீட் பண்ணும்போது ஒரு 20 பக்கத்துக்கு மேலே படித்தும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்பார்க் இல்லை, எனக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா விட்டுருங்க. விட்டுட்டு வேறு புக்கு படிங்க. இல்லைனா கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு அந்த புக்கை படித்து பாருங்கள். அந்த மாதிரி பண்ணுங்கள். இது வந்து திணிச்சிக்கிட்டு படிக்கிறதுக்கு இது ஒன்றும் எக்ஸாம் கிடையாது. இது வந்து ரீடிங்கிறதே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ராசஸ் மாதிரி தான். அந்த ப்ராசஸில் நீங்கள் வந்து நல்ல புக்கை கண்டுபிடிக்கணும்னு கிடையாது, உங்களுக்கு ஏற்ற புக்கை கண்டுபிடிக்கணும். கோடிக்கணக்கில் புத்தகங்கள் கொட்டி கிடக்கு. ஆனால் உங்களுக்கு ரிலேட் ஆகிற, உங்களுக்கு கனெக்ட் ஆகிற புத்தகங்கள் தான் உங்களால் படிக்க முடியும். ரீடிங்கில் என்ன பண்ணவே கூடாதுன்னா, இருக்கிறதுலே கிளாசிக்காக எடுத்து படிச்சுட்டு கொஞ்சம் பேஜஸ் படிச்சுட்டு உங்களுக்கு அது புரிஞ்சிருக்காது, இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்காது, அதோட எனக்கு வந்து ரீடிங்கே பிடிக்கலப்பா, எனக்கு ரீடிங்கே வரலை அப்படின்னு குவிட் பண்ணிட்டு போகிறது தான் தப்பு. நீங்கள் வந்து இந்த புக்கு செட் ஆகலைன்னு இன்னொரு புக்குக்கு போகிறது வந்து தப்பு கிடையாது. ஸோ கில்ட் ஃப்ரீயாக நெக்ஸ்ட் புக்குக்கு போங்க. அண்ட் இப்போ வர உங்களுக்கு வந்து புக் படிக்கணும்னு ஆசை இருந்தும் நீங்கள் வந்து படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான புக்கை தேர்ந்தெடுக்கலன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு வந்து புக்கு படிக்க வரலன்னுலாம் அர்த்தம் இல்லை. ஓகே, இப்போ நான் சொன்ன இந்த 5 புத்தகத்தில் எந்த புத்தகம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, அண்ட் இப்போ நான் சொன்ன அந்த லிஸ்ட்டில் எதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இது எல்லாத்தையுமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் புத்தகங்கள் படிக்கணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக நான் சொல்கிற இந்த லிஸ்ட்டில் இருக்கிற புக்ஸ்லாம் படிச்சுட்டு இது உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் நிறையா புத்தகங்களை பற்றி பேசலாம்.